अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये. ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்கள் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவா வார ராசி பலன் அப்படின்னா முக்கியமான கிரகங்கள் மாறுவதை வைத்து நம்ம அப்படி பலன்கள் சொல்லுவோம். ஏப்ரல் 14ஆம் தேதி விஸ்வாவசு ஆண்டு முடிந்து பராபவ ஆண்டு ஆரம்பிக்கிறது. இந்த பராபவ ஆண்டுல பாத்தீங்கன்னா மெயினா சூரியன் சித்திரை மாதம் 1ஆம் திருநாள் இந்த மேஷ ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளப்படும். பராபவ ஆண்டுக்கான பலன்கள் எல்லாமே நம்ம பேசியிருந்தோம், எல்லாரும் பார்த்திருந்தீங்க, மகத்தான ஆதரவு கொடுத்திருந்தீங்க, நன்றிகள். இதுல மெயினா பாத்தீங்கன்னா இதுல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சூடான மாசாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சனி, புதன், செவ்வாய், சந்திரன் அப்படின்னு 4 கிரகங்கள் சேரும். ஃபர்ஸ்ட் சந்திரன் என்ன பண்றாரு, மகரத்துல இருக்காரு, அதுக்கப்புறம் கும்பத்துக்கு போறாரு, அதுக்கப்புறம் மீனத்துக்கு போறாரு, மீனத்துக்கு போய் அங்கிருந்து ரைட்ல கட் பண்ணி மேஷத்துல போய் செட்டில் ஆறாரு. ஸோ 4 முக்கியமான இடங்களை நம்ம சந்திரன் கவர் பண்ணோம். அதனால பொதுவாகவே மிக முக்கியமான மாற்றங்கள் அப்படிங்கிறது மிதுனம், கும்பம், அதுக்கப்புறம் துலாம், இந்த 3 ராசிகளுக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பதட்டமான சூழல், பதட்டமான நிலைமை அப்படிங்கிறது கண்டிப்பா 13ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இந்த டைம்ல பெரியவங்களுடைய ஹெல்த் அது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் சூரியன் என்ன பண்றாரு, மேஷத்துக்கு பிரவேசம் அடைகிறாரு. மேஷத்துல சூரியன் உச்சம் பெறுகிறது, ரொம்ப நல்லது. கூடவே வைத்தியத்தை கொடுக்கக்கூடிய, ஆரோக்கியத்தை ரெடி பண்ணக்கூடிய சுக்கிரன் அங்கேயே உட்கார்ந்துருக்காரு, அதுவுமே நல்லது. ஆனா என்ன சரியில்லைன்னு சொன்னா கேத்துவோடைய நட்சத்திர சாரத்திலே உட்கார்ந்து இருக்கிறதுனால இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும், இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிகளுக்கும் என்ன சொல்லலாம், வெளியூர் போறது, ஆன்மீக சுற்றுலா போறது, காதல் கைகூடுவது, ஒரு விதத்துல எல்லாமே நல்லது நடந்தாலும் இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா பையனை அப்பா பிரியறது, அப்பா பையனை பிரியறது, எலும்புகள் பாதிப்பு கொடுக்கறது, இல்லைன்னா ஒரு சில பேர் வெளியூர்ல வெளிநாடுக்கு பயணம் செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள். கவர்மெண்ட் அதிகாரிகள், சின்னத்துறை, பிரபலத்துறை, இந்த பெரிய துறை, இந்த மாதிரி ஆட்கள்லாம் கைதாகக்கூடிய வாய்ப்புகள், சில அரசியல்வாதிகள் கைது கூட ஏற்படும் இந்த மாசம். உலகமெங்கும், நான் சொல்றது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, உலகமெங்கும் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஒண்ணு ரிசைன் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா கைது நடவடிக்கை ஏற்படும், இல்லையா தூக்கிடுவாங்க, சாக் பண்ணுவாங்க, ஃபயர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடக்கும். ஸோ கொஞ்சம் நம்ம எல்லாருமே அதுல கவனமா இருக்கணும். மெயினா அரசு சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்கள் அதிக எச்சரிக்கையா இருக்கணும். இந்த இதுல என்னன்னா இந்த மேஷம், சிம்மம், தனுசு ராசி நண்பர்கள்ல நிறைய பேருக்கு ஹெல்த் பிரச்சனை முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்ப மகரத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய வேலைன்னு பார்க்கும்போது 12ஆம் தேதி மட்டும்தான் அங்க இருப்பாரு. அதனால 12ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் ரிஷபம், கன்னி அண்ட் மகரம் ஆட்டம் கட்டுவீங்க. ஈவன் கடகத்துக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு கால நேரம் தான் அந்த 12ஆம் தேதி. 13, 14, 15 இந்த 3 நாட்களும் நல்ல அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ரிஷபத்துக்கு நல்லா இருக்கு, அண்ட் ஈவன் மகரத்துக்கு நல்லா இருக்கு, துலாத்திற்கு சூப்பரா இருக்கு. மற்றவங்க எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். மெயினா கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தலைவலி, டென்ஷனு அதெல்லாம் கொஞ்சம் வரும், அதை மட்டும் பார்த்துக்கணும். 16, 17 இந்த 2 நாட்களுமே அதிக பதட்டத்துக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்புகள். மீனம், கடகம், விருச்சிகம் இந்த 3 ராசிகளுக்கும் கொஞ்சம் பதட்டம் ஓவரா இருக்கும், டென்ஷன் ஓவரா இருக்கும். எல்லாமே அந்த க்ஷணத்துல இந்த நிலைமை இப்பவே பண்ணணுங்கிற மாதிரி ஒரு புஷ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைகள் தான் ஏற்படும். இந்த டைம் பீரியட்ல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மெயினா வயரிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நெட்வொர்க்கிங் சார்ந்த விஷயங்கள், மொபைல் ஆப், டெக்னாலஜி ஓரியன்டட் விஷயங்கள் எல்லாம் துண்டிக்கப்படும், இல்ல கட் ஆகும், இல்ல சரி செய்யணும். பொதுவா வீட்டுல நான் சொல்றது எப்படின்னா விருச்சிக ராசி நண்பர்களுடைய வீட்டுல, அதே மாதிரி கன்னி ராசி நண்பர்களுடைய வீட்டுல, கடகராசி நண்பர்களுடைய வீட்டுல, மீனம் இந்த 4 ராசிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ இவங்க வீட்டுல ஒண்ணு பைப்பு, குழாய் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிளாக் ஆகும், இல்ல ஒரு சில பேருடைய வீட்டுல பெரியவங்களுக்கு ஹார்ட்ல பிளாக் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய நிலைமை. அண்ட் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்டிப்பா பிரச்சனை ஆகும், which you have to take care. இதை மட்டும் நீங்க பாத்துங்க. இதுல பெரிய அதிர்ஷ்டம் பரவாயில்ல, சூப்பரா இருக்குன்னு சொல்றது 75% மேஷத்துக்கும் சரி, துலாத்துக்கும் சரி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி மிதுனத்துக்கும் ஏறத்தாழ பரவாயில்ல, ஏன்னா லாபத்துல சுக்கிரன், சூரியன் உட்கார்ந்து இருக்கிறது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அண்ட் மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய வாரமா இருக்கு பரவாயில்ல. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி ஆகும். ஹெல்த்ல ஹாஸ்பிட்டல் இருக்கேன் சார், உடம்ப போட்டு பாடாப்படுத்துன்னு சொல்லக்கூடிய நபர்கள் அவங்க இதுல இருந்து வெளியே வருவாங்க. சேமித்து வைக்கக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அயல்நாட்டு பயணம், வெளியூர் பயணம், இரவு நேர பயணம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ரொம்ப நம்பி உள்ள இறங்குனீங்கன்னா மாட்டிப்பீங்க, அதை மட்டும் பார்த்துருந்தா போறோம். இந்த வாரம் ஏறத்தாழ நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இதுல மெயினா அதிர்ஷ்டம் எங்கன்னா சந்திரனாலதான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கறது. மூத்த பெண்கள்
நல்ல பெரிய சப்போர்ட் இருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். சந்தோஷம் 70, பொருளாதாரம் 90. சந்திரமௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்துல இவ்வளவு கிரகங்கள் இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறது. ஏன் கொடுக்குது? 14ஆம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்துல ராஜ கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அங்கதான் இருக்காரு, சூரியன் அங்கதான் இருக்காரு, சந்திரன் சென்ட்ரல்ல வந்து ஜாயின் பண்ணுவாரு. 14க்கு அப்புறம் தான் அவர் ஜாயின் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் விரயத்துல சூரியன் போய் கலங்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா வெளியூர் போறது, வெளிநாடு போறது, யூகே போறது, லண்டன் போறது, யாரெல்லாம் வெளியூர்ல மாட்டிட்டு இருக்கீங்களோ இந்தியாவுக்கு வர்றது, இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். இதுல மெயினா பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பணம் வரணுமோ இல்ல கேட்டிருக்கோமோ, பெரிய முதலீடு வரணுமோ, இல்ல கையில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சிருக்கிற பணத்தை முதலீடு பண்ணணுமோ, இல்ல வெளியூர்ல இருக்கக்கூடியவங்க இந்தியாவுக்கு வரணுமோ, ஏதாவது முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள், பெரிய ஆசை எதுவாக இருக்கிறதோ அது எல்லாமே கண்டிப்பா நடக்கும். பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நீங்க இருக்கீங்க. ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய ஆனந்தம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். இதுல யாருக்கு ஆனந்தம்? மெயினா பெண்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னா ஃபேமிலியில பிரிஞ்சவங்க எல்லாம் ஒன்று சேருவீங்க. ரொம்ப நாளா காதல் இருக்கேன் சார் அப்படின்னா கண்டிப்பா அது கல்யாணமா கன்வெர்ட் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது 3ஆம் இடத்துக்கு முழு சந்திரனுடைய பார்வை இருக்கு. 12ஆம் தேதி ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல விஷயங்களை பத்தி கண்டிப்பா பேசுற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும். அண்ட் குடும்பஸ்தானத்திலேயே வந்து குரு உட்கார்ந்து இருக்கிறதுனால சில விஷயங்கள் வந்து தள்ளி போய் நடந்தாலும் நல்லபடியா நடக்கும். மெயினா நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கு மரியாதை கண்டிப்பா உண்டு. எடுத்த காரியங்கள்ல வெற்றி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு கால பிரமாணத்தில் தான் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சேஃப் ஜோன் தான், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. லாபத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கிரகங்கள் எப்பவுமே நல்லதான் பண்ணும். அதுவும் க்ஷேத்திரம்னு சொல்லுவோம், அது மீன க்ஷேத்திரமா இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்கும். சந்தோஷம்னு சொன்னா 75, பொருளாதார ஏற்றம் அப்படின்னு சொன்னா 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஐடியா தான் விஷயமே. செவ்வாயுடைய பார்வை பலம் இருக்கிற வரைக்கும் ஐடியாவுக்கு பிரச்சனை கிடையாது. இங்க என்னன்னா குருவிற்கு செவ்வாயுடைய பார்வை இருக்கு. அதனால என்ன நடக்கும்? கழுத்து, கை, சுளுக்கு, நரம்பு, லிகமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இந்த வாரம் கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமே ப்ரமோஷன் தான். கெட் ரெடி ஃபார் ப்ரமோஷனுங்கிற மாதிரி லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் கண்டிப்பா ப்ரமோஷனை கொடுப்பார். அவர் லிஃப்ட் கொடுப்பார். நிறைய பேர் புதுசா வண்டி வாங்கக்கூடிய பிராப்தம் வரும். நிறைய பேருக்கு உங்க பாஸ் உங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நினைக்கிறதோட பல விஷயங்கள் ரொம்ப சாதகமா நடக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு வெயிட் பண்றக்கூடிய விஷயங்கள்லாம் இப்ப ஈஸியா நடக்கும். இது எல்லாமே நடக்கும். ஒரு ஃபோர்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஒரு ஃபோர்ஸ்னா கண்டிப்பா ஃபோர்ஸ், ஒரு நீங்க வந்து இதை முடிச்சே ஆகணுங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ல கண்டிப்பா நீங்க இருப்பீங்க. and that will happen good. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் நம்ம பொறுத்திருந்த காரியங்கள், அதுவும் மெயினா வந்து பசங்களோட படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள், அதெல்லாமே வந்து நிவர்த்தி ஆகும். அரியர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் கிளியர் பண்ணுவீங்க. ஸோ பேசிக்கலாவே டைம் வந்து இப்போ மிதுனத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 13, 14, 15 இந்த 3 நாட்கள் மட்டும் பயணங்கள்ல கவனமா இருக்கணும். பெண்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத ப்ரெஷர்லாம் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி நண்பர்கள் யார் இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரமா இருக்கீங்களோ அவ்வளவு நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நீங்க பாத்துக்க வேண்டியது. ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 70, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்கள். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கடகம் அப்படின்னு சொன்னா பாக்கியஸ்தானத்துல இவ்வளவு கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறது குரு க்ஷேத்திரமா இருக்கிறதுனால நல்லது. பட் அட் தி சேம் டைம் கால், முட்டி, லிகமெண்ட், வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த் இதெல்லாம் கண்டிப்பா பாத்துக்கணும். 1. 10ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கனால கடகத்துல பிறந்த பாதி பேருக்கு அரசாங்க உத்தியோகம், போஸ்டிங், அரசியல்ல பெரிய போஸ்டிங், கவர்மெண்ட் வேலை, தலைமை செயலகத்துல வேலை, இல்லைன்னா செக்ரட்டேரியட்ல வேலை, இந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. 8ல் இருக்கக்கூடிய ராகு சந்திரனை கணக்கிறதுனால அந்த 13, 14, 15 மட்டும் கொஞ்சம் வீட்டுல ஒரே ரணகலமா இருக்கும். அவசியம் இல்லாத பிரஷர், டென்ஷன், இரவு நேரத்துல பயணம், ஹைட்ல இருந்து ஜம்ப் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. விபரீதமான விஷயங்களை எவ்வளவு தூரமா இருக்கிறோமோ அவ்வளவு தூரமா இருக்கணும். நம்ம லட்சியம் என்ன இருக்கோ அதுல இருந்து தள்ளி போற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். விரயத்துல குருவுக்கு செவ்வாயுடைய பார்வை இருக்கு. கால் மெயினா பாத்துக்கணும். கால் டெஸ்ட் ஆறது இதெல்லாம் நடக்கும், கொஞ்சம் பாத்துக்கணும். இதுல என்னன்னா அந்த 12ஆம் தேதி இருக்கக்கூடிய சந்திரனுடைய முழு பார்வை வளம் பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும். அதனால நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அதை வந்து ஒரு நாள் மட்டும் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. பாக்கியத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய புதன், செவ்வாய், சந்திரன், சனி 16, 17 இந்த 2 நாள் மட்டும் சேரும். அப்ப சேரும் போது நிறைய விஷயங்கள் உட்கார்ந்து பேசி முடிச்சுக்கிற மாதிரி நடக்கும். பூர்வீக சொத்துக்கள், பிரிவு, இந்த பஞ்சாயத்து இதெல்லாம் முடியும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் அந்த டைம் பீரியட்ல நடக்கும் அப்படிங்கிறது நம்ம நல்லா எடுத்துக்க முடியும். பேசிக்கலா கடகத்தை பொறுத்த வரைக்கும் மிக்சட் ரிசல்ட் தான் சொல்லலாம்.
ஆனா தொழில்ல, வேலையில, கமர்ஷியலா, பொருளாதாரத்துல நல்லா இருக்கு. அதனால 90, மற்றது எல்லாமே 60% தான் சொல்ல முடியும். என்ன பண்ணோம், மெயினா சுவாமிமலை முருகப்பெருமான இந்த வாரம் பிடிச்சிங்கன்னா போறோம், நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமா நடக்கும். சிம்ம ராசி நண்பர்கள்ல மெயினா பூர நட்சத்திரக்காரங்க, உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வாரம் கிடையாது, இந்த மாதமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பாக்கியத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன் ரெண்டுமே 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாக்கியத்துல உட்கார்ந்து இருக்கு. அயல்நாட்டு பயணம், வெளிநாட்டு பயணம், அப்பாவுடைய சொத்துக்கள் வருவது, அரசாங்க உத்தியோகம் பெறுவது, கோவில்களுக்கு போறது, மலை கோவில்களுக்கு போறது, இதெல்லாம் ஒரு விதத்துல சந்தோஷம் சொன்னாலும், அஷ்டமத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய், சனி, சந்திரன், புதன் நாய்க்கடி பண்ணும். நாயை கடிக்க வைக்கும். அதனால தயவுசெய்து யாரெல்லாம் செல்ல பிராணிகள் வளர்க்குறீங்களோ எவ்வளவு தூரமா இருக்கணுமோ அவ்வளவு தூரமா, இல்லைன்னா நாய்க்கெல்லாம் மதம் பிடிச்சிரும். தேவையே இல்லாத ஜீவ ஜந்துக்கள், அதாவது இந்த விஷ ஜந்துக்கள்னால சில பிரச்சனைகள் இந்த வாரம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மெயினா. அதுவுமே 16, 17 இந்த 2 நாள் மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறது நீங்க புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அஷ்டமத்துல இந்த மாதிரி கிரகங்கள் சேர்ந்தது அப்படின்னாவே இரவு நேரத்துல பயணமும் சரி, வீட்டுல இருக்கக்கூடிய ரத்த பந்த உறவுகள் யார் இருக்காங்களோ அவங்க ஹெல்த்ல மெயினா சிம்மம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த 7ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திரனு ராகு கன்ஜங்ஷன் கொடுப்பார். எப்போ 13, 14, 15 அந்த நாள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். வேற்று மொழி மனிதர்கள், டிவோர்ஸ் ஆனவங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட அதாவது தாரங்கள் இருக்கிறவங்க, இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரியா இருப்பாங்கல்ல, அவங்கள தர்மத்துக்கு மீறி இருக்கக்கூடிய காரியங்கள், ஆழங்கள் மூலியமா உங்களுக்கு ஒரு திடீர் சந்தோஷம் இருக்கும். எடுத்த காரியங்கள்ல பெரிய நிம்மதி, ஆனந்தம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த முதல் நாள் மட்டும் 12ஆம் தேதி மட்டும் கொஞ்சம் தேவையில்லாத பிரஷர், சண்டை, வாக்குவாதம், போட்டி உணர்வுகள் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதை மட்டும் நீங்க பார்த்துட்டா போறோம். மற்றபடி பெரிய பாதிப்பு, இது சரியாவே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஸோ சிம்மராசி நண்பர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். மெயினா சுக்கிரனும் உட்கார்ந்து இருக்காரு பாக்கியத்துல, அதனால பொதுவா பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. பிளான் பண்ணா காரியம் நடக்கும். பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைம் பீரியட் தான் உங்களுக்கு. ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 75, பொருளாதார ஏற்றமும் கிட்டத்தட்ட நல்லா இருக்கு 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோர்ஸான வாரம் தான். எப்படி இருந்தாலும் சரி, ஹெல்த் பார்த்துக்கணும், வயிறு பார்த்துக்கணும், கணவனா இருந்தால் மனைவி கூட சண்டை, மனைவியா இருந்தால் கணவர் கூட சண்டை, மறதி, ஸ்கின் ப்ராப்ளம், முடி ப்ராப்ளம், வயிற்று போக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இந்த வாரம் 16, 17 இந்த வாரத்தோட எண்டு பகுதிகள் கொஞ்சம் சரியில்லை. மற்றவர்கள் மூலியமா நம்ம மேல ஒரு அழுத்தம் இருக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்க போறது. பட் என்ன இதுல அதிர்ஷ்டம்னு பார்த்தா, 8ல் இருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன் ஒரு சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை, திடீர் பண வரவை கொடுப்பார். வேலை இல்லாதவங்களுக்கு திடீர்னு வேலை கொடுப்பார். அதெல்லாம் ஒரு விதத்துல உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். பட் என்னதான் சொன்னாலும் வேலையில் இருக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது ஒரு விதமான அழுத்தமா கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு லெவலுக்கு மீறி நம்மளால ஒரு வேலை செய்ய முடியாதுங்கிற மாதிரி கண்டிஷன்லாம் வரும். அதை பார்த்துக்கணும். மற்றது எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. 12ஆம் தேதி கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு மன சந்தோஷம் ஏற்படும். ஒரு திடீர் சந்தோஷம், ஃபேமிலிக்குள்ள எங்கேயாவது வெளியே கூட்டு போறது, இல்லை அவங்க ஏதாவது நம்மள வெளியே கூட்டு போறது, மாதிரி ஏதாவது ஒரு சந்தோஷம் பேசிக்கலா ஏற்படும். ரொம்ப முக்கியமா இது நடக்கல, தள்ளி போகுதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ இந்த காலகட்டங்களுக்கு நடக்கும். ரொம்ப அமைதியா, ரொம்ப கௌரவமாக நீங்க எடுத்துக்கக்கூடிய முடிவா இருக்கும். ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 70. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். துலா ராசியில துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். வெற்றின்னா வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா ராசி லக்னத்தை சூரியன் பார்க்கறது ஒரு வெற்றி, கூடவே இருந்து நானும் ஜோடிக்கு நிக்கிறேன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் உங்க ராசி அதிபதியும் பார்க்கறது இன்னொரு வெற்றி. இவங்க 2 பேரும் பார்த்தாலே நீங்க ஜோரா இருப்பீங்க, எல்லாத்துலயுமே நம்பர் 1 இருப்பீங்க. அரசியல் இருக்கிறவங்களுக்குலாம் மாபெரும் வெற்றி, எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றி, மனசுக்கு பெரிய சந்தோஷம், கொடுக்கல் வாங்கல்ல ஏற்றம் கொடுக்கறது, எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானம் தான் உங்களுக்கு ஓடின்னு இருக்கு. ஹெல்த் நல்லா இருக்கும். அப்ப என்னதாங்க ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா, பஞ்சமஸ்தானம் வீக் ஆகுது. எப்போ 13, 14 13, 14 மட்டும் முடிஞ்ச அளவுக்கு இந்த கெட்ட ஆட்கள், கெட்ட சவகாசம் அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும். வேண்டாங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டீங்கன்னா சேஃப் சோன். இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த பிரச்சனை வரும். 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சாதகமான கிரகங்கள். அதனால வயிறு உபாதைகள், ஒரு சில பேருக்கு அஜீரண கோளாறுகள், வயிற்று போக்கு மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமே தவிர, கோர்ட்டு கேஸு, வம்பு தும்பு, வழக்கு, சண்டை, பிரச்சனை இது எல்லாமே நீங்க துவம்சம் பண்ணிடுவீங்க. அதனால ரொம்ப சூப்பரா இருப்பீங்க. நிறைய பேருக்கு பொறுப்பான வேலை கிடைக்கும், உத்தியோகத்துல நிம்மதி இருக்கும். ஸோ இதெல்லாம் பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். துளாராசி நண்பர்களுக்கு நண்பர்களால் இடையூறு அப்படிங்கிறது தான் நான் பார்க்கறதே. மற்றபடி பெரிய பாதிப்புகள்னு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை. சந்தோஷம்ங்கிறது 70, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.
விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட வாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, 4ஆம் இடத்துல சந்திரன் ராகு தொடர்பு இருந்தாலும் சொந்தக்காரங்கனால பிரஷர் இருக்கும். அதாவது மெயினா அன்பு தொல்லைகள் சற்று அதிகமா இருக்கக்கூடிய வாரம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஏன்னா 13, 14, 15 3 நாட்களுமே கும்பத்துல சந்திரன் ராகு சேர்க்கை பொதுவா கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். வீட்டுல யாராவது மூதாதியர்கள் மூத்த பெண்கள் யாரா இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் சரியில்லை, அது இதுன்னு ஏதாவது ஃபோன் வரும், இல்லையா நம்ம நினைச்சது சம்மந்தமே இல்லாம ஒரு பிரச்சனை கொடுக்கலாம். யாரோ ஒரு எல்டர் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா அவங்க மூலியமா நடக்கலாம். பஞ்சமஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான கிரகங்கள். ஆனாலும் ஹெல்த்ல ரத்த ஓட்டம், நரம்பு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். உற்றார் உறவினர்கள்ல சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும், அதுவும் கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் என்னன்னா விருச்சிகத்துக்கு ஒரு விதமான பெனிஃபிட் என்னன்னா, விரயஸ்தானத்துக்கு சூரியனும் சுக்கிரனும் பார்வை பலம் இருக்கிறதுனால கண்டிப்பா நிறைய பேருக்கு கடன் தீரும். எக்ஸ்ட்ரா வட்டிக்கு கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும். நிறைய பேர் கிரெடிட் கார்டெல்லாம் கிடைக்கும். நிறைய பேர் கிரெடிட் கார்டு க்ளோஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்க போகுது. ஸோ விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல 6ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் கண்டிப்பா மருத்துவராக்குவார். மருத்துவர்களுக்கு நல்லா இருக்கும். எந்த விஷயத்த ரொம்ப தள்ளி போய் நடக்கல, ஐயோ எப்படி இருக்கேன்னு ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும். இன்னொன்னு, எப்படி பார்த்தாலுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சண்டை போடாம ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியாது. அதை மட்டும் நீங்க பாத்துக்குங்க, அவ்வளவுதான். மற்றபடி நல்லா இருக்கு. சந்தோஷம் அப்படிங்கிறது 80, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி, அயக்கிரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்கள். தனுர் ராசியில தனுர் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், இடம் விற்கிறது, வீடு விற்கிறது, மனை விற்கிறது, இதெல்லாம் நடக்கும். அம்மாவுடைய ஹார்ட்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். முதுகுல ஏதாவது சுழுக்கு பிடிக்கலாம். இதெல்லாம் மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். உங்களுக்குமே ஹெல்த்ல நான் சொல்ல 2 சமாச்சாரத்திலையும் கவனமா இருக்கணும். வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பைப்பிங், எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை வந்து முடியும். அதை மட்டும் நீங்க பாத்துங்க. எந்த முயற்சியா இருந்தாலும் கண்டிப்பா எடுக்கலாம். வண்டி வாகனங்கள்ல 13, 14, 15 இந்த 3 நாட்கள் அதி கவனமா செல்ல வேண்டும். என் ஃப்ரெண்டு வந்தான் சார், போலான்னு சொன்னான், நாங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தோம், அதெல்லாம் வந்து வேண்டாம். கொஞ்சம் அந்த 2-3 நாள் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். அதாவது வீர சாகசங்கள் பண்ணக்கூடாது. போனோமா டீசெண்டா வந்தோமான்னு இருக்கணும். நான் வந்து இப்ப பாருங்க, கட்டடிச்சு 80ல போறோம் பாருங்க, 90ல போறோம் பாருங்க, எல்லாம் பண்ணக்கூடாது. அதை மட்டும் நீங்க பார்த்துட்டா போதும். பஞ்சமஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் உங்களுக்கு பெரிய ஒரு கிஃப்டை கொடுப்பாரு, பெரிய ஒரு லிஃப்ட் கொடுப்பாரு. ஏன்னா அங்க உட்காரதுங்கிறதே பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தான். அதுல பஞ்சமஸ்தானம் தான் அரசியல், அரசாங்கம், இந்த மாதிரி விஷயங்கள். குழந்தை பிராப்தத்தை கொடுப்பாரு, ஆண் குழந்தை பிறக்கும் நிறைய பேருக்கு. 2வது பாத்தீங்கன்னா அப்பாவுடைய ஹெல்ப் பயங்கரமா இருக்கும். தேவையில்லாத பிரச்சனை இல்லை, மன வருத்தங்கள்லாம் கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு உங்க வார்த்தைக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஜோன் தான் சொல்லலாம். 2ஆம் விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த 12ஆம் தேதி கண்டிப்பா பெரிய பணம் வரும். 100% ரொம்ப பெரிய பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நினைச்சனா காரியம் ஜெயிக்கும். ஒரு திடீர் சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லையா. வீட்டுல கவர்மெண்ட் எம்ப்ளாயி யாராவது ஆவாங்க, மருத்துவர் ஆவாங்க. மேபி உங்க வீட்டுல யார் மனைவியோ அவங்களுக்கு கிடைக்கலாம், இல்ல உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். மோரார்லெஸ் வந்து ரொம்ப அருமையா இருக்குன்னே சொல்லலாம். பெரிய டென்ஷன்லாம் கிடையாது. நீங்க என்ன பிளான் பண்ணாலும் கண்டிப்பா சூப்பரா இருக்கக்கூடிய காலகட்டம் தான். ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது 70, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திரமௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்கள். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 12ஆம் தேதி நிறைய குழப்பங்கள்ல இருந்து தெளிவு வரும். நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து பண்ணணும்னு பிளான் பண்ணும்போது அது தள்ளி போய் நடக்கலாம். ஆனா அது சூப்பரா நடக்கும். 1. 2ஆம் இடத்துல கூடிய சந்திரன் ராகு குடும்ப உறுப்பினர்களுக்கு மெயினா எப்போ 13, 14, 15 சத்த கவனமா இருக்கணும். புது விஷயங்கள் எடுத்து பண்றது, நமக்கு ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்கள்லாம் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் தேவையில்லாத விஷயம். இல்லை, பேச்சுலையுமே கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த 2 நாள். ஆனா 3ஆம் இடம் சூப்பரா இருக்கு. 3ஆம் இடம் ரொம்ப நல்லா இருக்கு. 3ஆம் இடம் இவ்வளவு பலமா இருந்ததுன்னா எந்த விஷயத்தையுமே உங்களால ரொம்ப ஈஸியா பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். மன வருத்தங்கள் ஃபர்ஸ்ட் கிளியர் ஆகும். இது பெரிய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் மிக அதிகமாக நடக்கும். 3ஆம் இடத்துல இப்படி கிரகங்கள் இருக்குன்னா பராக்கிரமசாலி அப்படின்னு சொல்லுவோம். மகரம் பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். மின்னல் வேகத்துல காரியங்கள் நடக்கும். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், ஏஐ டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஆகட்டும், ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ் ஆகட்டும், பேங்கிங் துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் ஆகட்டும், மீடியா துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் ஆகட்டும், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. எதுக்குமே டென்ஷன் கிடையாது. எந்த விஷயமே ரொம்ப ஈஸியா முடியும். நினைச்சா காரியம் ஜெயிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியட் தான் உங்களுக்கு ஓடுது. முழு தெய்வ அனுகிரகம், முழு சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் பீரியட். அதுல 4ஆம் இடத்துல சுக்கிரன் வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்துக்கள் சேருவது, அம்மாவுடைய ஹெல்த் நல்லா இருக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப பட்டாசா இருக்கு. அதனால பெருசா நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியா நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலம் தான் ஓடின்னு இருக்குன்னே சொல்லலாம்.
ஸோ மகரத்தை பொறுத்த வரைக்கும் தூள் கலப்புது. இன்ஃபேக்ட் ஐம் ஹாப்பி. அஷ்டமத்தில் உட்காந்துருக்கூடிய கேத்து தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கணும். லைட்டாக அந்த எலும்புகள் பாதிப்பு, கால்சியம் சம்மந்தப்பட்டது மட்டும் உடம்புல கம்மியாகுங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். பிபியும் கொஞ்சம் ஷூட்டப் ஆகும், அது மட்டும் பார்த்துக்கணும். மற்றது எல்லாமே இன்லைனாக இருக்குது. சந்தோஷம் 80, பொருளாதாரம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கிடுன்னு லைஃப் அப்படியே மூவ் ஆகிறது கண் கூட தெரியும். பிரச்சனை எல்லாம் ஸ்லோ ஆயிட்டு இருக்கு, பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கு. இப்போ 2 மாசத்துல எல்லாம் பிரச்சனையும் ஓஞ்சிடும். இவ்வளவு அளவுக்கு உடம்புலாம் படுத்தாது. எந்த விஷயமே அவங்களால ஈஸியா பண்ண முடியும், ஜெயிக்க முடியுங்கிற எண்ணம் கொடுக்கும். இவ்வளவு அளவுக்கு மோசமான நிலைமைகள்ல நீங்க இருக்க மாட்டீங்க. அதுதான் இப்போ உணரக்கூடிய நேரம். தன குடும்ப வாக்குஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய 3 கிரகங்கள் பணத்தை கொடுப்பாரு. ஆனா நிறைய பேர் கும்பத்துல பிறந்த 100 பேர் இருந்தீங்கன்னா 80 பேருக்கு பல்லுல பிரச்சனை வரும். பல்லு ஏதாவது கிளிப்பு போடுறது இல்ல ஏதாவது அதுல ட்ரபிள் கொடுக்கறதுங்கிற மாதிரி கொஞ்சம் இருந்துட்டு இருக்கும். பட் என்னதான் இருந்தாலும் தனம் நல்லா இருக்கும், பணம் நல்லா வரும். எந்த காரியத்தையுமே ரொம்ப சூப்பரா நல்லபடியா இணக்கமா முடிக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங். முயற்சி எது இருந்தாலும் கண்டிப்பா ஜெயிக்கும். சூரியன் சுக்கிரன் கன்ஜங்ஷன் வர்றதுனால கண்டிப்பா முயற்சி எதுவா இருந்தாலும் ஈடேறும். நிறைய மன வருத்தங்கள்ல இருந்து வெளியே வருவீங்க. எல்லாமே உங்களால ஈஸியா முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு டைம் பீரியட்ல தான் நீங்க இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் சரி நம்மளால முடியுங்கிற ஒரு எண்ணம் வரும், நம்மளால ஜெயிக்க முடியுங்கிற எண்ணங்கள் வரும். அதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு அதிர்ஷ்டம். இதுல என்னன்னா சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கனால அது தானாகவே நடக்கும். ஒருத்தர் சொல்லி நடக்காம அது ஈஸியா நடக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம். ஸோ இன்ஃபேக்ட் இட் இஸ் குட்னே சொல்லலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே கும்பத்துக்கு 3 நாள் மட்டும் கவனமா இருங்க. 13, 14, 15 வீர விளையாட்டுகள், சாகசங்கள், பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் பண்ணாம இருங்க. மற்ற எல்லாமே நல்லா இருக்கும். ஹெல்த் லைட்டா விளையாடும். அந்த 2-3 நாள் மட்டும் அவசரப்படுறது, கோவப்படுறது, உடம்புல விட்டமின் கம்மியாகிறது, முட்டி பிரச்சனை கொடுக்கறது, அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். பட் பெருசா நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் கிடையாது. தைரியமா இருக்கலாம். சந்தோஷம் அப்படின்னு சொன்ன 70, பொருளாதாரம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்கள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரம். இவ்வளோ ப்ரெஷர், இவ்வளோ டென்ஷன், ஹெல்த் பிரச்சனை, வீட்ல சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகும். ஏன்னா சித்திரை மாதம்னா சூரியன் கிளம்பி எங்க போறாரு? ஏப்ரல், அதாவது நம்ம மேஷத்துக்கு போயிடுவாரு. புது ஆண்டு வேற பிறக்குது. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சூரியன் பிளஸ் சுக்கிரன் அங்க உட்கார்ந்துருக்காரு. பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. பேசணும்னா தைரியம் இருக்கும். மன அழுத்தங்கள் குறையும், டிப்ரெஷன் குறையும், எங்கேயாவது ஓடி போயிடலாங்கிற எண்ணம் குறையும், தெய்வ ஆற்றல், தெய்வ சிந்தனைகள் அதிகரிக்கும். ஏன்னா அங்க மோசமான ஒரு ஆள் ஒருத்தன் இருக்கான் அங்க, சனின்னு. ஸோ அவன் கூட சூரியன் சேரும்போது அப்பாவை மூச்சு கட்டிடுவான் பொதுவா. அதனால தேவையில்லாத மன வருத்தம், கௌரவம் இல்லாம ரொம்ப ஹெல்த் எல்லாம் பிரச்சனை கொடுத்து இந்த மாதிரிலாம் இருந்துருக்கும். பட் டோட்டலா சேஞ்ச் ஆகிடும். அவ்வளோ கஷ்டம் கொடுக்காது. எதையுமே உங்களால ஈஸியா முடிக்க முடியும். முழு தைரியம், முழு தன்னம்பிக்கை எல்லாமே உங்களுக்கு உயரும். என்ன மறதி கொஞ்சம் அதிகமா இருக்கும். லைட்டா தலையில கையில எல்லாம் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது என்னன்னா கிச்சன்ல வேலை செய்யும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அப்படி மேல தூக்குவாங்க, எந்திரிப்பாங்க, தெரியாம லைட்ல அடிபடும். இதெல்லாம் தான் நீங்க பாத்துக்கணும். தன குடும்ப வாக்குஸ்தானத்திலே சுக்கிரன், முழு சுபரான சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கனால நல்லா பணம் கொடுப்பார். பெரிய பணம், வருவாயெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இவ்வளவு டென்ஷன் இருக்காது. எடுத்தோன்னா காரியம் ஜெயிக்கும். ரொம்ப அருமையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் நான் பாக்குறேன். அதுல லாபஸ்தானத்துல சந்திரன் 12ஆம் தேதி அடித்து அம்சம் அருமையான லக்க ஃபேவர் பண்ணும், அதிர்ஷ்டம் கொடுக்கும். மெயினா யாரெல்லாம் போர், கான்ட்ராக்ட், மைனிங்ஸ் இதெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஏதாவது திடீர்னு பணம் வரணும்னா வரும். அதுக்கப்புறம் விரயத்துல உட்கார்ந்துருக்கூடிய சந்திரன் ராகு விரயத்துல உட்கார்ந்து இருக்குன்னா கொஞ்சம் டிராவல்ல கவனமா இருக்கணும், ஹெல்த்ல கவனமா இருக்கணும். எப்போ அந்த வாரத்தோடைய இறுதி பகுதி 13, 14, 15. மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. என்ன பிளான் இருந்தாலும் கண்டிப்பா நடக்கும். குருவுக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்ல மெயினா கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் மட்டும் பாருங்க. முதுகும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி மீனத்துக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் கிடையாது. என்ன பிளான் பண்ணாலும் சரி, அவசரப்படாம, பதட்டப்படாம எடுக்கக்கூடிய முடிவுகள், செதறாமல் எடுக்கக்கூடிய முடிவுகள் கண்டிப்பா பெரிய அளவுக்கு ஜெயிக்கும். சூப்பரா இருப்பீங்க. எல்லாருக்குமே இந்த பராப ஆண்டு நல்லா இருக்கணும். அதில் நரசிம்மரை பிடிச்சிங்க மீனராசி நண்பர்கள், ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஸோ இன்ஃபேக்ட் இந்த ஆண்டு பராபவ ஆண்டு எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்தது சாஸ்திரன்றி. வணக்கம்.